மச்சான் வணக்கம். இன்னைக்கு சரியான மேட்ச். ஐயோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ப்ரோனா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி ஒடிசாக்குல 3-2ன்னு ஒரு நல்ல தரமான ஒரு சம்பவம் செஞ்சோம். இது பேர் தான் ப்ரோ மேட்ச்சு. இதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேட்சோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா 4-4-2. ஒரு வித்தியாசமான ஒரு லைனப்பு. இதை பாருங்கள், நேம் பாருங்கள். அதாவது டிஃபெண்டர்ஸ்லேருந்து சமீக் மித்ரா கோல் கீப்பரு, நவாஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. லெஃப்ட் பேக்கு டில்லியானா தலைவன் வந்துட்டான் ப்ரோ. ரைட் பேக்கு அங்கித்து, சென்டர் பேக்கு கேப்டனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்தாராவ் தேசாராய் டிஃபென்ஸில் 4. அடுத்த 4 பார்த்தீங்கன்னா நாம்டே, எல்ஷினோ, ஃபருக் சௌத்ரி கார்னரு. ஃபார்வேர்டு இர்ஃபான் யாவது, அதுக்கப்புறம் சீமா சிக்கு. ஒரு குழப்பலான ஒரு ஃபார்மேஷன் தான். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அதாவது பால் பொசிஷன் நல்லா இருந்தது, பாஸிங் நல்லா இருந்தது, ஸ்கூல்ல பாலும் எடுத்துகிட்டு போனோம், ஷாட்டும் அடித்தோம், ஆன் டார்கெட்லேயும் அடித்தோம். ஆனால் கோல் அடிக்கல. அவனுக்கு அழகாக ஒரே ஒரு நம்ம செஞ்ச சின்ன மிஸ்டேக்னால பெனால்ட்டி வாங்கி மொரிஷி வந்து ஒரு கோல் அடிச்சிட்டாரு. ஃபஸ்ட் ஹாஃபில் 1-0. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா ஹான்ட்டே ஒரு ஃப்ரீ கிக் தான் ப்ரோ. இன்ச்சு தான், ஒரே ஒரு சின்ன ஒரு இன்ச்சு தான். அது போயிருந்ததுன்னா 4-2 மாதிரி இருக்கும். அது ஒரு இது. அப்புறம் கார்னர் ஷீல்ஸ் தலைவன் அங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான், எல்லா இடத்துலையும் இருக்கான். உருப்படியான ஒரு எப்போவுமே ஒரு நல்ல பேர். அவனுக்கு 3rd சீசன் நினைக்கிறேன், 2nd சீசன் தான் கார்னர் ஷீல்ஸுக்கு சென்னை எஃப்சியில். 2 வருஷத்துலேயும் ஒரு குறை கூட வைக்கல பையன். கார்னர் எடுக்கிறான், பாஸ் போடுறான், இன்றைக்கி ஒரு அசிஸ்ட் போட்டான். ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். செகண்ட் ஹாஃபில் வந்தான், ஒடிசா பாலை விட்டானுங்க, கார்னர் ஷீல்ஸ் எடுத்தான். மேலே மடி 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 பாக்ஸ்குள்ளே போனால் அழகாக ஒரு பால் போட்டான், ஒரு கோலு. மேலே கம்பேக்கு டக்குன்னு இன்னும் பார்த்தீங்கன்னா அம்ரிந்தர் நான் 2015 பார்க்குறேன். அப்போ கொல்கத்தாவில் இருந்தான். அப்பயும் மிஸ்டேக் பண்ணான். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு மிஸ் பாஸ் போட்டான், ஃபரூக் எடுத்தான், அடித்தான், கோலு, ரிப்பீட்டு. அதே மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா 2-1 ஆகிடுச்சு. சென்னை எஃப்சி லீடு எடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு 70 நிமிஷம் நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சரியான ஒரு கோல் அடித்தான் இவன் சீமா சுக்கு. பார்த்தீங்கன்னா சரியான கோல். பட் அந்த கோலுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம தலைவன் டில்லியானா. வந்தாலும் அருமையான பர்ஃபார்மன்ஸு. 2 பேருக்குள்ளே நடுவில் பூந்து வந்து அழகாக ஒரு கிராஸ் போட்டு அழகான ஒரு கோலுங்க, டீம் கோலு. சென்னை எஃப்சி இஸ் பேக். ஓவரால் பர்ஃபார்மன்ஸில் எனக்கு வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் யார் கொடுப்போன்னு பார்த்தீங்கன்னா கார்னர் ஷீல்ஸு, ஃபருக்கு. சீமா சுக்கு வாஸ் பெட்டர் டுடே, பட் ஹீ ஷுட் இம்ப்ரூவ். இம்ப்ரூவ் பண்ணணும். எல்சினோ ஓகே, கேப்டனும் ஓகே, மற்றபடி எல்லாம் பங்கம். அடுத்த மேட்சுக்கு கிரவுண்டில் சந்திப்போம். ஸ்டேடியமுக்கு கண்டிப்பாக போகிறோம், தெரிக்க விடுறோம். நம்ம சென்னை எஃப்சிக்காக சப்போர்ட் பண்ணணும் ஃபேன்ஸ். இந்த வருஷம் நல்லா ஆடும்னு ஒரு நம்பிக்கை. இப்போ நம்ம டேபிள் டாப்பில் இருக்கோம். சரி, வரட்டாமே.